பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவருக்கு பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 3வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம். இதோ யூதாவுக்கும் எருசலேமுக்கும் உண்டாயிருக்கிற சிறையிருப்பை நான் திருப்பும் அந்நாட்களிலும் அக்காலத்திலும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவஜனங்களாகி நம்மை இன்று அவர்கள் பலப்படுத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவ பிள்ளைகளாகி நமக்கு வேதத்தில் பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து தேவன் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி செயல்படக்கூடாது என்று நிழலாட்டமாய் அவர்களை கொண்டு நமக்கு காண்பித்து தருகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு நமக்கு கற்றுத் தருகிறார். இந்த இடத்திலையும் ஆண்டவர் யூதாவுக்கும் எருசலேமுக்கும் ஏற்பட்ட சிறையிருப்பை குறித்து சில காரியங்களை யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு நமக்கு கற்றுத் தருகிறார். அவர்களுடைய சிறையிருப்பை திருப்பி அவர்களுக்கு நன்மை செய்து அவர்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு அவர்களை சிறைப்படுத்தின சத்துருக்களை தேவன் எப்படியெல்லாம் தண்டிப்பேன் என்று இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருகிறார். ஆனா தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு கேள்வி எழும்பும். அதுதான், தேவனுடைய நகரமாகிய எருசலேமும் யூதாவும் எப்படி சிறைப்பட்டு போனது? யார் இந்த யூதா? வேதத்தில் சங்கீதத்திலே ஆண்டவர் நம்முடைய தாசனை கொண்டு தெளிவாய் எழுதி வைத்திருக்கிறார். யூதா என் நியாய பிரமாணிகள் ஆண்டவர் எழுதுகிறார். அது மாத்திரமல்ல, யார் இந்த எருசலேம் அப்படின்னு பார்க்கும் பொழுது புதிய பாட்டிலே ஆண்டவராக இயேசு சொல்றாரு, எருசலேம் மகாராஜாவின் நகரம் என்று. சிம்பிளா சொல்லணும்னா, கர்த்தரே ராஜாவா இருந்து ஆளுகை செய்கிற யூதாவும் எருசலேமும் எப்படி சிறைப்பட்டு போனது? ஆண்டவர் அந்த சிறையிருப்பை திருப்புறாரு, அவர்களுக்கு நன்மை செய்யறாரு. ஆனா தேவ பிள்ளைகள் எப்படி சத்துருக்களால் சிறை பிடிக்கப்படலாம்? தேவன் அல்லவா அவர்களை ஆளுகை செய்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு இந்த காரியத்திலிருந்து ஒரு பிரதானமான காரியத்தை தேவன் உணர்த்தி நம்மை எச்சரிக்க விரும்புகிறார். அதுதான், தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டதா இருந்த யூதாவும் எருசலேமும் எப்பொழுது தேவனுடைய ஆளுகையை விட்டு தங்களுடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரமான கிரியைகளை நடப்பிக்க அவரை விட்டு விலகி சென்றார்களோ அப்பொழுதுதான் அவர்கள் சிறை பிடிக்கப்பட்டார்கள். தேவனே ஒரு ஜனத்திற்கு ராஜாவா இருக்கும் பொழுது அந்த ஜனத்தின் நிழலை கூட யாராலும் தொட முடியாது. சபிக்கும்படியாய் வந்த பிலேயாம் கூட அவர்களை ஆசீர்வதிக்கிறான். ஏன் தெரியுமா? அப்பொழுது தேவன் மேகஸ்தம்பத்திலும் அக்னி ஸ்தம்பத்திலும் அவர்களை ஆளுகிறவராய் அவர்களுடைய ராஜாவாய் அவர்கள் நடுவிலே அவர் வாசம் பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். தேவ ஜனங்களாய், ரட்சிக்கப்பட்டவர்களாய், விசுவாசிகளாய், ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நாம் அறியப்பட்டால் மட்டும் போதாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மை ஆளுகை செய்கிறாரா? தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவர்களாய் நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமா? எவன் ஒருவன் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டவனா இருக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் தான் எந்த பாவமோ உலகமோ மாம்சமோ அவனை சிறைப்படுத்தாது. ஆனா தேவ பிள்ளைகளாகி நமக்கு இன்னொரு காரியத்தையும் கர்த்தர் எச்சரிக்கிறார். நாம நம்முடைய சுய விருப்பத்திற்கும் நம்முடைய சுய இச்சைக்கும் நம்முடைய மனமும் மாமிசம் விரும்புகிற பிரகாரம் செயல்படும்படியால் கர்த்தரை விட்டு அவருடைய ஆளுகைக்கு உட்படாமல் நாம் விலகி சென்றோமேயானால் அப்படிப்பட்ட மனுஷனை சிறைப்பிடிக்க பிசாசு அவன் ஆவலோடு கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி தருகிறான். தேவ பிள்ளைகளாகி நமக்கு இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தையா இருக்கிறது. இன்றும் இந்த நிமிடமும் தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டுதான் நாம் இருக்கிறோமா? தேவனோடு கூட நம்முடைய பரம தகப்பனோடு கூட இணைந்திருக்கிறோமா? இல்ல வேற ஏதோ ஒரு காரியம் நம்மை சிறைப்பிடித்து வைத்திருக்கிறதா? அப்படி சிறைப்பிடித்து வைத்திருந்தால் அதிலிருந்து விடுதலையாக்க நம்முடைய தேவன் வல்லவரும் போதுமானவரும் உண்மை உள்ளவருமா இருக்கிறார். ஆனா தேவ பிள்ளைகளாகி நாம் முதலாவது நம்மை சிறைப்படுத்துகிற, நம்மை அடிமையாக்குகிற அந்த காரியத்திலிருந்து விடுதலையாக நாம் நம்மை முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கெஞ்சுகிறவர்களா இருக்கணும். கர்த்தருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறவர்களா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கும்படியா தேவன் மோசேயை எப்பொழுது அனுப்பினார் தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் போய் எட்டின பொழுது, எகிப்தின் வாழ்க்கையை ரசித்து எகிப்தின் வாழ்க்கையிலே அவர்கள் மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் மோசேயை அனுப்பல. எப்பொழுது வாக்குத்தத்தம் சமீபமானதோ அப்பொழுதுதான் கர்த்தர் யோசேப்பை அறியாத ஒரு பார்வோனை எழும்ப பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நமக்கென தேவன் வைத்திருக்கிற திட்டம், வாக்குத்தத்தம், அவர் நம்மை குறித்து செயல்படுத்த வேண்டும் என்று அவர் நினைத்து வைத்திருக்கிற காரியங்கள், இவைகளை செய்யும்படியான நிறைவேற்றும்படியான காலங்கள் நெருங்கும் பொழுது நாம் எப்பேற்பட்ட சிறையிருப்பிலே பாவத்திலே நாம் உழன்று கொண்டிருந்தாலும் அதனால் ஒரு வேதனை, அதனால் ஒரு சிறைப்பிடிக்கிற அனுபவம்
ஒரு அடிமைப்படுத்தப்பட்ட ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் எழும்ப கர்த்தர் சத்துருக்களின் கரத்தை ஓங்க பண்ணுவார். கர்த்தரே தம்முடையவர்களை சிறையிருப்புக்கு ஒப்பு கொடுப்பார். நேபுகாத்நேச்சாரின் கரத்துல கர்த்தர் தான் ஒப்பு கொடுத்தார். ஆனால் தேவ பிள்ளைகளுக்கு, தேவனுக்கு கீழ்ப்படிந்து உண்மை முத்தமாய் வாழ்ந்த தேவ ஜனங்களுக்கு அது நன்மையா இருந்தது. அப்படி வாழாத கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களுக்கு அது மரணத்தை கொடுக்கும்படியான மோசமான ஒரு சிறையிருப்பா இருந்தது. தேவர்களுக்காக நமக்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் தேவன் எச்சரிப்பாய் இந்த நாளிலே நமக்கு உணர்த்த விரும்புகிறான். தேவர்களாகி நாம் சிறைப்படுத்தப்பட்ட அனுபவத்தில் இருக்கிறோமா? எந்த ஒரு காரியமாவது நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறதா? இதை உணர்ந்தவர்களா? ஒருவேளை ஏதாவது ஒரு காரியம், பாவம், உலகம், மானசம், ஏதாவது ஒரு காரியம் நம்மை சிறைப்படுத்தி வைத்திருந்தால் அதிலிருந்து நம்மால் விடுதலையாக முடியாது. நம்மை காட்டிலும் சத்துரு வல்லமையுள்ளவனை போல தன்னை காட்டிக் கொள்ளலாம். ஆனா எல்லா வல்லமைக்கும், எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம், வல்லமை தான் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். அவர் நம்மை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி நாம் கெஞ்சினோமே ஆனால், நம்முடைய கூக்குரல் அவருடைய சமூகத்தில் போய் எட்டினதே ஆனால், நமக்காக அவர் அனுப்பின இரட்சகராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் தேவன் நம்மை விடுதலையாக்க, நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நமக்கு நன்மை செய்து மீண்டும் நம்முடைய ஸ்தானத்திலே நம்மை நிறுத்தி நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதே நேரம் நம்மை சிறுமைப்படுத்தின, நம்மை சிறைப்படுத்தின, நம்மை அடிமைப்படுத்தின சத்துருக்களை அவர் அழிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். மீண்டும் அந்த சத்துருக்களின் கரம் நம்மிடத்தில் ஓங்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் நம்முடைய முழு இருதயத்தோடு இனி உலகத்தின் பக்கமோ, பாவத்தின் பக்கமோ, பிசாசின் பக்கமோ சாய்ந்து போக மாட்டேன் என்கிற நிச்சயத்தோடு, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்கிற சத்திய வார்த்தைகளின்படி நாம் நம்முடைய எல்லா காரியங்களையும் நம்முடைய தேவனிடத்தில் அறிக்கை செய்து அதை விட்டு விடுகிற மனதோடு நாம் நம்மை கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணித்தோமேயானால் அந்நாளிலே தேவன் நம்மை விடுதலையாக்கி நம்முடைய இரத்தத்தினால் நம்மை கழுவி சுத்திகரித்து நம்மை பரிசுத்த ஜனமாய் மாற்றி நம்மை நம்முடைய ஸ்தானத்திலே நமக்கென தேவன் தந்திருக்கிற சுதந்திரத்திலே ஆசீர்வாதமாய் நிறுத்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவர்களாகி நாம் இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க, நம்மை அடிமைப்படுத்தின சத்துருக்கள் முழுமையாய் சங்கரிக்கப்பட, எந்த ஒரு காரியத்தாலும் நம்மை அடிமைப்படுத்த முடியாத சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆளுகைக்குட்பட்டவர்களாய், அவர் உலகத்தை ஜெயித்தது போல அவருக்குரிய ஜெயத்திலே பங்குள்ளவர்களாய் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கும் வரைக்கும் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் சொன்னபடி வாக்குத்தத்தம் பண்ணின நித்திய ஜீவனை நமக்கு தந்து நம்மை உயர்த்தி நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதே நிச்சயம். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா இயேசு வருகிறார், ஆயத்தமாம், ஆயத்தப்படுத்துவோம். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறைய